40 வயசு ஆகுறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, 50 வயசில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் உங்களுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்தி ஒரு நிலையில் கொண்டு வரும்பொழுது தட் இஸ் கால்ட் மெடிடேஷன் இல்லையா? அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸை கொடுக்கும். ரெகுலர் லைஃப்பில் அதை நம்ம எடுத்துகிட்டு போகும்பொழுது அவங்களுக்கே தெரியாமல் நம்மளுக்கும் தெரியாமல் அது ஷேப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைனில் அப்படியே ஷேப் ஆகுற மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு குழந்தைய அடிக்கிறாங்க யாரோ ஒருத்தர், அப்போ அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியணும்ல, அவங்க என்னை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல தெரியணும். வணக்கம், நான் செல்வி அஜய் செந்தில், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் லைஃப் கோச். இன்னைக்கு நம்ம சென்சரி கேம்னா என்ன, இது அவசியம்தானான்னு நம்ம பார்க்க போகிறோம். சென்சரி கேம் அப்படின்னா, கேம்னு வருது எப்போ அது ஒரு விளையாட்டா அப்படின்னா, அது விளையாட்டு கிடையாது. உணர்வு பூர்வமாக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற நரம்பியல் சம்பந்தப்பட்டமான விஷயம். ஸோ இது நரம்புகளை சமநிலைப்படுத்துறதுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட தண்ணி இருக்குது அப்படின்னா அப்படியே அள்ளி தெளிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணதாக தான் அர்த்தம். ஆனால் அது ஒரு பைப் லைனில் ரெகுலர் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அனாவசியமாக வேஸ்ட்டும் ஆகாது, கரெக்டாகவும் போகும் இல்லையா? இது மாதிரி நம்மளுடைய 5 வகையான சென்ஸ், ஆக்சுவலி 8 இருக்குது. அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த 5 சென்ஸையுமே அழகாக ஒருநிலைப்படுத்தி ஒரே லைனில் பைப் லைனில் கொண்டு போக போகிறோம். ஓகே, அதுக்கான ட்ரைனிங் தான். அதுக்கு குழந்தைங்களை பழக்கப்படுத்துகிறோம். இப்போ குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இதுன்னெலாம் கிடையாது. சப்போஸ் நம்ம ரொம்ப ஒரு 40 வயசு ஆகுறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, 50 வயசில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் உங்களுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்தி ஒரு நிலையில் கொண்டு வரும்பொழுது தட் இஸ் கால்ட் மெடிடேஷன் இல்லையா? அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸை கொடுக்கும். இப்போ நம்மளோட மூளை ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி. காது, மூக்கு, அப்புறம் தொடு உணர்வு, அப்புறம் நுகர்தல், கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நம்மளுக்கு கண்ட்ரோல் வரும். இந்த மூளை என்ன பண்ணும், எந்த ரூம்ல இருந்து வருது, அதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணணும்னு உடனே ரியாக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ இதை பழக்கப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த சென்சரி கேம்ஸை நம்ம சொல்கிறோம். ஸோ இதை கேம்னு ஏன் சொல்கிறோம், நீங்கள் தெரப்பின்னு சொல்லலை, கேம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மூச்சு விடு, எக்ஸசைஸ் பண்ணு, இந்த ஆக்டிவிட்டியை பண்ணு, அதை பண்ணு அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது ஒரு ஆர்டராக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு அதை தெரியாத வண்ணம் புகுக்கணும். இதே மாதிரி ரெகுலர் லைஃப்பில் அதை நம்ம எடுத்துகிட்டு போகும்பொழுது அவங்களுக்கே தெரியாமல் நம்மளுக்கும் தெரியாமல் அது ஷேப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைனில் அப்படியே ஷேப் ஆகுற மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ இந்த சென்சரி கேம்ஸை என்னென்ன வகைகளில் கொண்டு போகலாம்? நுகர்தல், நான் சொன்ன மாதிரி நுகர்தல், மொழி, அதுதான் ஸ்பீச் தெரப்பி. அப்புறம் ஆடிட்டரி தெரப்பி, அதாவது கேட்குறதெல்லாம் எப்படி நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள். ஸ்பீச் கூட நீங்கள் வா, பா, போ அப்படின்லாம் சொல்லி குழந்தை கூட பேசி நீங்கள் கற்றுக்கலாம், அதாவது சொல்லி கொடுக்கலாம். இப்போ கேட்குறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவான ஐட்டங்கள்லாம் வேண்டவே வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கும் பாருங்கள், ஒரு சின்ன அலாம் கிளாக் இருக்கலாம், ஒரு மணி இருக்கலாம், கண்ணாடி வளையல்கள் இருக்கலாம், மிரர் இருக்குல்ல, கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி, அதை யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே வச்சு குழந்தையோட நம்ம விளையாடலாம். முதல்ல நம்மளுக்கு என்னென்னா, ஐயோ அவன் ஸ்பாயில் பண்ணிடுவானா, உடச்சிடுவானா, அந்த இதில் இருந்து வெளியில் வாங்க. ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் குழந்தைய வளர்க்குறதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற வேண்டிய விஷயங்கள் தான் இது. சரி, இந்த கதைக்கு வருவோம். எப்படி நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, மூளை ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி. இந்த சென்ஸ்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள், அதாவது காது, கண்ணு, மூக்கு, நுகர்தல், பேசுறது, இதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாக மூளைக்கு போகும்ல. போகும்பொழுது ஸ்பீடாக போயிடுச்சுன்னா அது ஹைப்பர் சென்சிட்டிவ். ஓகே, அதுவே ஸ்லோவாக போகுது அப்படின்னா ஹைப்போ சென்சிட்டிவ். ஒரு சில சமயங்களில் ஸ்பீடாக போயிடும், உங்களுக்கு திரும்ப கமெண்ட் வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ அப்போ அது ஹைப்போ சென்சிட்டிவ். இதுதான் இந்த 2 விஷயத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஏடிஹெச்டியாக ஃபார்ம் ஆகுறது, லேர்னிங் டிசபிலிட்டிஸாக ஃபார்ம் ஆகுறது எல்லாமே. இந்த மெடிக்கல் பேர் எல்லாத்தையும் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணணும், ஏன் குழந்தைக்கு நான் என்ன பண்ணணும், அதை மட்டும் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ நம்ம நேராக நான் இதுக்கு போயிடலாம். ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக குழந்தையா இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? ரொம்ப ஸ்பீடாக எல்லாத்தையும் பயப்படும் அது. ஓகே, அப்புறம் லைட் அதிகமாக பார்த்தா அதுக்கு பிடிக்காது, கத்துவாங்க,
சவுண்ட் அதிகமாக கேட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. சில குழந்தைங்க சவுண்டு சத்தமாக கேட்கணும்னு நினைப்பாங்க. டிவி அதிகமாக வச்சுப்பாங்க. நம்ம டக்குன்னு சொன்ன கூப்பிட்டோம்னா கேட்காது. ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றீங்க, ராமோ பாப்பா அப்படின்னு பாப்பா பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா கேட்காது. சத்தமாக கூப்பிடணும். ஏதாவது ஒரு அதிகமான விஷயங்கள் தான் அவங்கள அட்ராக்டே பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். ஓவர் எக்ஸைட் ஆவாங்க. ஒரு லைட்டை பார்த்துட்டாங்கனாலோ இல்லை யாராவது ஒரு கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தம் குதிப்பாங்க, நுனி கால்லையே ஓடுவாங்க. அப்புறம் இப்படி ட்ரெஸ் எல்லாம் இப்படி திருக்குவாங்க, முடியை திருக்குவாங்க, கடிப்பாங்க, இதெல்லாம் கடிப்பாங்க, வாயில் அதிகமாக கை வச்சுட்டே இருப்பாங்க, வாயை மூட மாட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு அப்நார்மல். எல்லாம் நார்மலாக அப்படி உட்காந்து அதனால 5 நிமிஷம் இருக்க முடியாது. ஹைப்பர் சென்சிட்டிவும் இருப்பாங்க, ஹைப்போ சென்சிட்டிவும் இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் ஹைப்பர் யாரெல்லாம் ஹைப்போ அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு ஹெவி லைட்டு பிடிக்காது, ஹெவி சத்தம் பிடிக்காது. விசில் சத்தம் கேட்டால் கூட, அதாவது குக்கர் விசில் சத்தம் கேட்டால் கூட பயங்கரமாக அலறுவாங்க, காதில் கையை வச்சுப்பாங்க, ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஹைப்போ சென்சிட்டிவாக இருக்கிறவங்க வந்து சின்ன சத்தம் அவங்களுக்கு படாது, அவங்களுக்கு அதிகமான சத்தம் தேவை. அப்போ அதிகமாக சவுண்டு வைக்கணும், கூப்பிட்றதே சத்தமாக கூப்பிடணும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்காங்கல்ல, அந்த லைட்டு பார்த்தா பிடிக்காதுன்னு அவங்களுக்கு ஸ்லோ லைட்டு நீங்கள் கொண்டு வரலாம். சவுண்டு அதிகமாக கேட்டுட்டா பயப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து வாய்ஸ் கிளியரன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய, நாய்ஸ் கிளியரன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பேரண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால், சாதாரண குழந்தை மாதிரி அவன் பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறான், அதனால் அவனை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பேன். அப்புறம் நிறைய பில்ஸ், அதான் மாத்திரைங்க, தூக்க மாத்திரை கொடுத்துடுறது, அது மெடிசனில் கொடுக்குறாங்கன்ட்டு அதெல்லாம் கொடுத்து அவனை தூங்க வைக்கிறது, அந்த மாதிரியே பிளான் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துக்கே அவனை மீன்ஸ் குழந்தைய கூட்டிகிட்டு போகாமல் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப தப்பு. அது என்ன ஆகும்னா, அதுக்கு வந்து அந்த சோஷியல் கனெக்டிவிட்டி கட் ஆகிடும். அது போக போக பழக தான் அதுக்கு தெரியும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ADHDயாக இருக்கட்டும், ஆட்டிசமாக இருக்கட்டும், ஒரு சில குறைபாடுகள் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், அது வந்து அந்த பிரெயினோட வயரிங் சிஸ்டம் தான் அது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதை சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற பேச்சுக்கு நான் வரல. பட் அது இருக்கிறத எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஒரு சக வாழ்க்கைக்கு நம்ம கொண்டு வர முடியும். அதாவது சாதாரணமாக நம்ம எப்படி மற்ற குழந்தைங்க இருக்கிற மாதிரி குழந்தைய ஃபேஸ் பண்ண வைக்க முடியும். ஓகே, அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ அப்போ அவன் பார்ட்டிக்கு போனால் அழுகிறான், ரொம்ப லைட்டாக இருக்குது, சத்தமாக இருக்குது, அதனால் இருக்க மாட்டான். சினிமா தேட்டருக்குள்ளே கொண்டு போனோடனே கத்துன்னு கத்துவான், இருட்டை பார்த்து பயப்படுவாங்க. அப்படியெல்லாம் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறது தான் பார்க்கணும். சினிமா என்டர்டைன்மெண்ட்டை நீங்கள் வேண்டான்றலாம், பட் ஒரு நல்ல விசேஷங்களுக்கு ஒரு மாமா கல்யாணத்துக்கோ அத்தை கல்யாணத்துக்கோ நீங்கள் கூட்டிகிட்டு போகாமல் இருக்க முடியுமா? அந்த இடத்துல அவன் கத்துறானேன்னு சொல்லிட்டு அவனை அவாய்ட் பண்ண முடியுமா? ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு நீங்கள் அனுப்பாமல் இருக்க முடியுமா? ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களா, அப்போ இந்த இடத்துல அவன் எப்படி மேனேஜ் பண்ணுவான்? அதுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஹைப்பர்னா என்ன, எதுனா எப்படி இந்த சென்சரி கேம்ஸை நான் கொண்டு போக முடியும்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஸ்பீச் தெரப்பியில் நம்ம ஆடிட்டரிக்கு கொடுக்கலாம், ஸ்பீச் தெரப்பியில் கொடுக்கலாம். இதை வந்து நம்ம சொல்லும்போது இந்த புக் இருக்கு இதை படி அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது, ஏன்னா அவனுக்கு அது தெரியாது. இது நான் 5 வயசு குழந்தைக்கு மட்டும் சொல்லலை, ஆட்டிசம் பேபிக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அப்படியே அவனே அடாப்ட் ஆகி அவனே அதை செஞ்சிருவான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கிடையாது. நம்ம அதை ட்ரெயின் பண்ணணும். இது வந்து உணர்வு பூர்வமான விஷயம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக யாராவது இருக்கணும். இதை பாயிண்ட் அவுட் பண்ணி தான் நான் சொன்னேன், 5 வயசு வரைக்கும் 4 வயசு வரைக்கும் உங்கள் குழந்தைய சென்சரியில், அதாவது எல்லா வகைகளையும் சமாளிக்கிறதுக்கு தகுந்த ஒரு விஷயமா மாற்றிட்டு நீங்கள் வெளி உலகத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு, அதாவது ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, எதையுமே ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்ல போகிறது இல்லை, நம்ம வீட்டிலே வச்சு அவங்கள அடைக்க போகிறதும் கிடையாது. உணர்வு பூர்வமான விஷயங்களையும், இப்போ ஒரு குழந்தைய அடிக்கிறாங்க யாரோ ஒருத்தர், அப்போ அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியணும்ல, அவங்க என்ன ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை ப்ராப்ளம் சால்விங்காக எப்படி அது பண்ண முடியும், இல்லை எனக்கு அது அந்த இடத்துல நின்னா எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவன் ஒதுங்கணும். அந்த விஷயமும் அவனுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அது வந்து ஒரு பேப்பரில் பென்சிலில் எழுதி காமிக்கிற விஷயம் கிடையாது, அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு தாத்தா உள்ளே வராரு, உங்களோட சொந்தக்காரங்க, அப்போ குழந்தை இருக்கானா, எழுந்துமா, எழுந்து வணக்கம் சொல்லு, தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ,
இதெல்லாம் வந்து ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா அவன் படிச்சிடுவானா? தியரிட்டிக்கலாக இருந்தால் சரியாக இருக்குமா? அப்போ ரெகுலர் லைஃப்பில் வரணும். அது உங்கள் குழந்தை உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் ட்ரைனிங் ஆகும். ஓகேயா? அதனால தான் சொன்னது, ஒரு குழந்தைய கொஞ்ச நாளைக்கு உங்கள் கூட வச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அவனை செம்மைப்படுத்திட்டு, அதாவது செதுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு. ஓகே, இப்போ இது யாரெல்லாம் இருக்கலாம்? நான் அம்மா அப்பா தான் சொல்லிக் கொடுக்கணுமா? தாத்தா பாட்டியார் சொல்லிக் கொடுக்கலாம். உணர்வு பூர்வமாக சம்மந்தப்பட்டவங்க, மேபி அது டீச்சராக கூட இருக்கலாம். அந்த டீச்சர் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து எல்லாத்தையும் ஃப்ராங்காக, அதாவது உணர்வு பூர்வமாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா இது ஓகே தான். இது வந்து ஒரே 5 வயசு குழந்தை நார்மல் பேபியாக இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இந்த சென்சரி கேம்ஸ் கொடுக்கும்போது இன்னும் அவங்க அழகாக ஷேப் ஆவாங்க. ஆட்டிசம் பேபிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கேர் எடுத்துக்கணும். ஆட்டிசம் பேபிஸ் எல்லாம் ADHD, அதாவது ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஹைப்போ சென்சிட்டிவ்ல இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கவனம் எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது சாதாரணமாக நார்மல் குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு வயசுலேருந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இவன் என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் வருது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, ஏன் அவன் அப்சர்வ் பண்ண மாட்டேங்கிறான், ஏன் லைட்டை பார்த்து கத்துறான் அப்படின்னு. அப்புறம் ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் பேரண்ட்ஸ், ஒரு பெரிய சவுண்டை பார்த்து ஒரு குழந்தை பயப்படுது அப்படின்னு உடனே அது ஆட்டிசம் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. பொதுவாகவே ஒரு புது விஷயத்துக்கு குழந்தை பயப்படதான் செய்யும். அதிகமாக அது அடிக்கடி நடக்கும் பொழுது தான் நீங்கள் இதை நோட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, சரி, நான் அடுத்த இதில் உங்களுக்கு இந்த சென்சரி இது எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவையும் பாருங்கள்.